தேங்காய் விலை தொடர்ந்து சரிந்து வருவதால் தென்னை விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பெத்த பிள்ளை கைவிட்டாலும் வளர்த்த தென்னை வாழ வைக்கும் என்ற பழமொழி பொய்யாகியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், வந்திராயிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல், தென்னை விவசாயம் பிரதானமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வந்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தென்னை மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. தற்போது தேங்காய் விலை குறைவால் தென்னை விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை 8 ரூபாய் விற்பனையான தேங்காய் 3 நாட்களில் விலை குறைந்து தற்போது 7 ரூபாய் 50 பைசாவிற்கு விற்பனையாகிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தேங்காய் 10 ரூபாய்க்கு மேல் விற்றது. ஆனால் தற்போது விலை உயர்வை கண்டிருக்க வேண்டிய தேங்காய் விலை கடும் சரிவு சந்தித்துள்ளது. இதனால் தென்னை விவசாயத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேங்காய் வெட்டுக்கூலி, தென்னந்தோப்புகளை பராமரிப்பது உள்ளிட்ட பல்வேறு செலவினங்களை கணக்கிட்டால் தென்னை விவசாயத்தில் லாபம் என்பதை பார்க்க முடியாத நிலை உள்ளது என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தேங்காயினுடைய விலை வீழ்ச்சி தமிழ்நாடு அளவில் படு பாதாளத்துக்கு போயிடுச்சு. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் விற்கப்பட்ட தேங்காய், ஒரு தேங்காயினுடைய விலை 20 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் இருந்தது. ஆனால் இப்போ 6 ரூபா 50 காசு, 7 ரூபா 8 ரூபாக்குள்ளே தான் இருக்குது. அதனால் தென்னை விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேங்காயை அரசே கொள்முதல் பண்ணி தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகள் மூலமாக விநியோகிப்பதற்கு அரசு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. 4 மாவட்டங்களில் நாங்கள் உடனடியாக தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகள் மூலமாக விநியோகிக்கிறோம் என்று சொல்லப்பட்ட பின்பும் இன்று வரை நடவடிக்கை இல்லை. அதனால் தமிழக அரசாங்கம் உடனடியாக துரிதமாக தேங்காய் விலை வீழ்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்கும் என்று தென்னை விவசாயிகள் சங்கம் நாங்கள் நம்புகிறோம். தென்னை விவசாயம் மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலாக மாறிடுச்சு. இப்போதைக்கு வெள்ளையின் நோயும் கருவல் நோயும் விழுந்து ஏகப்பட்ட விவசாயிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அரசு உடனடியாக ஆய்வு பண்ணி அதுக்கு இழப்பீடு வழங்கணும். தென்னைக்கு தேங்காய்க்கு விலைங்கிற ரொம்ப வீழ்ச்சி. வெறும் 6 ரூபா விற்கி, ஒரு வடை 7 ரூபா விற்கி, தேங்காய் 6 ரூபா விற்கி. இந்த விவசாயமே பண்ண முடியாத சூழ்நிலை. அதனால் அரசு தென்னை விவசாயியை காப்பாற்றணும்னா, தென்னை விளைச்சலை அதிகரித்து விவசாயியை காப்பாற்றணும்னா விலை நிர்ணயம் பண்ணணும். அரசு கண்டிப்பாக தேங்காய்க்கு நெல் கொள்முதல் மாதிரி விலை நிர்ணயம் பண்ணணும். அடுத்து அரசே தேங்காயை கொள்முதல் பண்ணணும். அனைத்து நியாய விலை கடைகளிலையும் தேங்காய் எண்ணெயை விநியோகம் பண்ணணும். அப்படி பண்ணால் இந்த விவசாயியை காப்பாற்ற முடியும், தென்னை விவசாயியை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லைன்னா இந்த மாவட்டத்தில் தென்னை விவசாயம் அழிஞ்சு தான் போகணுமே ஒழிய முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.